100 பேஜ் கொண்ட ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் படிக்காமலேயே அதோடைய சம்மரியை தெரிஞ்சுக்க முடியும்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டாப்பிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், நோட்ஸ், யூடியூப் வீடியோஸ்னு நிறைய சோர்ஸை நீங்கள் பார்க்கணும். அண்ட் அதுக்காக நீங்கள் நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கேள்வியை கேட்டு பதிலை இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ண கான்டென்ட்டை ஆஸ் அ பாட்காஸ்டாக, ஒரு வீடியோவா, மைண்ட் மேப்பா, ஆஸ் அ ரிப்போர்ட்டா, ஒரு ஸ்டடி கைடா, ஈவன் ஏன் ஒரு குவிஸாக கூட ஒரே கிளிக்கில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சொன்ன இது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூல் தான் நோட்புக் எல்எம். ஸோ நோட்புக் எல்எம்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நோட்புக் எல்எம் கூகுளோட ஒரு ஏஐ பவர்ட் ரிசர்ச் அசிஸ்டண்ட். இது மற்ற சேட்பாட்ஸ் மாதிரி கிடையாது. இது கம்ப்ளீட்லி கிரவுண்டட். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நாம் கொடுக்குற சோர்ஸை வச்சு தான் நமக்கான ரிசல்ட்டை கெட்டே பண்ணிக்க போகிறோம், நாம் சேட்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நோட்புக் எல்எம் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான சோர்ஸஸை எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும், ஆட் பண்ண கான்டென்ட்லேருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எப்படி கெட் பண்ணலாம், அதாவது சேட் பண்ணலாம், ஃபைனலாக உங்களுக்கு தேவையான மைண்ட் மேப் இல்லை பாட்காஸ்ட், ஈவன் வீடியோ, குவிஸ், இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நோட்புக் எல்எம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சர்ச்சில் நோட்புக் எல்எம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அஃபிஷியல் லிங்க் கூகுள் நோட்புக் எல்எம் இருக்கு இல்லையா? ஸோ நோட்புக் எல்எம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நோட்புக் லாங்குவேஜ் மாடல், அவ்வளோதான். ஸோ கிளிக் பண்ணி அஃபிஷியல் பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இங்கே ட்ரை நோட்புக் எல்எம். ஸோ இந்த இடத்துல ரீசெண்டாக நீங்கள் கிரியேட் பண்ண நோட்புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் டாப்பில் பாருங்கள் கிரியேட் நியூ. ஸோ ஒரு நியூ நோட்புக் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சோர்ஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கான ஆட் சோர்ஸோடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆட் சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு தேவையான சோர்ஸஸ் ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த நோட்புக். ஒன்ஸ் நீங்கள் சோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த இடத்துல நோட்புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா மாறும். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாற்ற போகிறதா இருந்தாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டைம் நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது எக்ஸலில் லாம்டா. ஸோ லாம்டா எக்ஸல் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் நேம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 முக்கியமான பேனல்ஸ் இருக்குது. ஒன்று சோர்சஸ், ரெண்டாவது சேட், மூணாவது ஸ்டுடியோ. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த 3 பேனலையும் 3 ஸ்டெப்பை எடுத்துக்கோங்க. சோர்சஸ் ஸ்டெப் 1, நீங்கள் சேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு தேவையான மைண்ட் மேப், இல்லை வீடியோ, இல்லை பாட்காஸ்ட், குவிஸ் எதை ஜென்ரேட் பண்ணாலும் முதல்ல சோர்சஸ் தேவை. சோர்சஸ் இல்லாமல் டேரெக்டாக போய் நீங்கள் சேட் பண்ணீங்கனாலும் நிச்சயமாக சோர்சஸ் ஆட் பண்ண சொல்லும், இல்லை சோர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக அதுவே ஹெல்ப் பண்ணவும் செய்யும். ஸோ எப்படி நமக்கு தேவையான நியூ சோர்ஸஸை ஆட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாம்டா எக்ஸல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணணும், இல்லை ஒரு புது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். ஏற்கனவே லாம்டா பேஸ் பண்ணி என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அப்போ ஆட் சோர்ஸ் கொடுத்து யூடியூபோட ஒரு லிங்க் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. மல்டிபிள் லிங்க்ஸ் நீங்கள் என்டர் கொடுத்து நிறையவே பேஸ்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் இப்போதைக்கு ஒரே ஒரு லிங்க் தான் கொடுக்குறேன். அண்ட் இன்சர்ட் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல அந்த சோர்ஸ் ஆட் ஆயிருச்சு. அண்ட் சோர்ஸை பற்றின ஒரு சின்ன சம்மரி நமக்கு சேட்டில் வந்தாச்சு. இப்போ நம்ம சேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு சோர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் வரும். அதுக்கு பதிலாக இன்னும் நிறைய சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நிறைய சோர்ஸஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காப்பி பண்ண டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிரைவ்ல இருந்து டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் லிங்க்ஸ், இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், வாட் எவர் நோட்ஸ், எதை வேணாலும் அப்லோட் பண்ணலாம். பட் இந்த வீடியோவை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான சோர்ஸை டைரெக்டாக நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெப் மூலியமாகவும் நீங்கள் எடுக்க முடியும், டிரைவ் மூலியமாகவும் எடுக்க முடியும். நமக்கு இப்போ தேவை வெப் தான். அண்ட் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் ரீசர்ச் இருக்கு, டீப் ரீசர்ச் இருக்கு. உங்களுக்கு நிறைய சோர்சஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது கோ ஃபார் டீப் ரீசர்ச். அதாவது ரொம்ப விரிவாக தேவைப்படுது அப்படின்னும் போது கோ ஃபார் டீப். இல்லை குவிக் பிட்ஸாக இருக்கணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் ஃபாஸ்ட் ரீசர்ச்க்கே போயிடலாம். நான் இந்த இடத்துல லாம்டா எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வெப் ஃபாஸ்ட் ரீசர்ச் தான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ லெஃப்ட் சைட் சோர்ஸ் பேனலில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கு, சர்ச் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் நமக்கு சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ், யூடியூப் வீடியோஸ்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சோர்சஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கவனிச்சிங்களா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், செலக்ட் ஆல் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொன்றையும் நீங்கள் ப்ரிவியூ பார்க்க போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேஜை தாராளமாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே ஓகே. ஸோ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இன்கேஸ் எஸ் நான் சொல்ல வந்தது இந்த பாயிண்ட் தான், ஒருவேளை ஆட் ஆயிருக்கிற ஒரு சோர்ஸ் இன்வேலிடா இருக்கு, சரியா ஒர்க் ஆகல அப்படின்னும் போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். முன்னாடி ஒரு ஐக்கன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு எல்லா சோர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேலிடாக தான் இருக்குது. ஒரு வேலை வேண்டாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் சோர்ஸ் கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ரீநேம் பண்ணாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். பட் கீழே கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த வீடியோ இம்போர்ட் பண்ண முடியல, டிரான்ஸ்கிரிப்ட் நாட் அவைலபிள்னு வந்திருக்கு. ஸோ மோரில் போயிட்டு ரிமூவ் சோர்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ரிமூவ் ஆல் ஃபெயில்டு சோர்ஸ்ன்னு கொடுத்து ஃபெயில்டு சோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி பார்த்தா நம்ம ஆட் பண்ண வீடியோவோட சேர்த்து நமக்கு எத்தனை சோர்ஸஸ் இருக்கு? 9 சோர்ஸஸ் இருக்கு. ஒருவேளை சோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஆட்டோ லேபிள் பண்ணிக்க முடியும். லைக் ஜஸ்ட் நீங்க டாப்ல போயிட்டு ஆட்டோ லேபிள் சோர்சஸ் பை டாபிக் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு இந்த வேலையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இங்கே பாத்தீங்கன்னா எல்லாம் லேபிளைஸ்ட் ஆயிரும். ஸோ நமக்கு வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப மிச்சம். இப்போ நம்ம கிட்ட சோர்ஸ் எல்லாமே இருக்கு, நாம சேட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னாலும் வாட் எவர் எதை கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்க போற பதில் இங்க இருக்கக்கூடிய சோர்சஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வரப்போறது இல்லை. இங்க செலக்ட் ஆயிருக்கிற 9 சோர்சஸ் இல்ல 50 சோர்ஸ் இருக்குன்னா 50 சோர்ஸ்ல இருந்து தான் வரும். ஒருவேளை குறிப்பிட்ட சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த விதமான பதிலும் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா அதை நீங்க அன்செக் பண்ணிடலாம். கவனிச்சிங்களா? அப்ப நீங்க கேட்க போற ஒரு கேள்வி இந்த 8 சோர்சஸ்ல இருந்து மட்டும்தான் பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதுல நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் லாம்டா இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய பதில் பார்த்தீங்கன்னா நாம கொடுத்துருக்கிற எல்லா சோர்சஸ்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தரப்போகுது. அண்ட் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் சைட்டேஷனோட பார்த்தீங்கன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்கு இல்லையா, இது எங்க இருந்து நமக்கு புல் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ சைட்டேஷன்ல நீங்க ஹோவர் பண்ணிட்டு வியூ சோர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ எங்க இருந்து எடுத்திருக்கு, ஸோ அப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் ஆஸ் அ நோட்டாக உங்களுக்கு தேவைன்னா தயவு செஞ்சு அதை இமீடியட்டாக என்ன பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேவ் டு நோட். அப்போ ரைட் சைடில் ஸ்டுடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் நோட் வந்து நாம சேவ் பண்ண அந்த நோட் இருக்கு. அண்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க as a சோர்ஸாகவும் இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இல்ல டாக் ஷீட்ஸ்ன்னு எங்க வேணாலும் நீங்க இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் தேவைன்னா நீங்க டெலிட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்த கொஸ்டினை கேட்கறதுக்கு எப்பயும் போல உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்தாச்சு. இதுல இருந்து நீங்க கேட்கறதுனாலும் கேட்டுக்கலாம். இல்ல நான் இப்போதைக்கு கிரியேட் a step by step guide to learn lambda. ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் தேவை, இல்ல ஒரு குவிக் சம்மரி வேணும். ஸோ எப்படி வேணாலும் நீங்க எங்க கேள்விகளை கேட்டு இந்த சோர்சஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு சோர்சஸ் அதிகமா தேவையா, தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் வந்துருச்சா? ஸ்டெப் 1 அண்டர்ஸ்டாண்டிங் த சின்டெக்ஸ், ஸ்டெப் 2 ஃபார்முலா டெஸ்டிங், ஸ்டெப் 3 நேம் மேனேஜர் எல்லாம் வந்துருச்சா, கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அழகா வந்துட்டா. ஸோ இதையும் ஆஸ் அ நோட்டா வேணும்னா நீங்க சேவ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, இப்போதான் ஒரு மேஜிக்கான ஏரியாவுக்கு வருவோம். நாம ஆட் பண்ணியிருக்கிற சோர்சஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் தேவை. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஆடியோ ஓவர்வியூ வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் தேவை, டீப் டைவ், ப்ரீஃப், அதே மாதிரி என்ன லாங்குவேஜ், என்ன லென்த்தில் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் அந்த பாட்காஸ்ட் எபிசோட் எப்படி வேணுங்கிறத நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் வந்துடும். தேவைன்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அடுத்த சஜஷன்ஸ் உங்களுக்கு வரும். பட் கவனமாக பார்த்து அதை ஆட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் லாங்குவேஜில் நீங்களே கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இந்த இடத்த ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்க விரும்பல, ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சில நேரங்களாகும் இந்த பாட்காஸ்ட், அதாவது ஆடியோ ஓவர்வியூ ரெடி ஆகிறதுக்கு. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைண்ட் மேப் உங்களுக்கு தேவைனாலும் தாராளமாக நீங்கள் ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வீடியோ ஓவர்வியூ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வீடியோ, சேம் இப்போ சினிமேட்டிக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். இல்லை எக்ஸ்பிளைனராக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் விஷுவல் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் போர்ட். அண்ட் வீடியோவை வரப்போகிறதுனால ஏஐ ஹோஸ்ட் என்ன எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸ் கைடை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி குவிஸ், ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவிஸோடைய டிஃபிகல்ட்டி லெவல் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ தேவை, அண்ட் ஆல்சோ லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எப்படி, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும். இல்லை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் நோ ப்ராப்ளம், நமக்கு தேவையானது கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைண்ட் மேப் கிடச்சிச்சு பாருங்க. ஸோ மைண்ட் மேப்பை கிளிக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ லாம்டா பேஸ் பண்ணி மைண்ட் மேப் அழகாக வந்தாச்சு. அண்ட் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ அப்போது லாம்டா அப்படின்னும் போது கோர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அதை பேஸ் பண்ணி வந்துருச்சா. அதே மாதிரி நியூ ஹெல்பர் ஃபங்க்ஷன்ஸ்,
ஸோ யோசித்து பாருங்க, இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது நிறைய சோர்சஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். அண்ட் அப்படியே சோர்சஸை ரெஃபர் பண்ணாலும் இப்படிப்பட்ட ஒரு கைட் நமக்கு குயிக்காக கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ யோசித்து பாருங்க, இதை நீங்கள் இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னாலே அது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும், நம்ம எதை நோக்கி போகிறோம், என்ன லேர்ன் பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், ஸோ தட் கைண்ட் ஆஃப் டெப்த்தான ஒரு வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஓகே, அண்ட் ஆல்சோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தேர் இஸ் அ டவுன்லோடபிள் ஆப்ஷனாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸல் குவிஸ் வந்திருக்கு. ஸோ குவிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த குவிஸ் ஒரு 10 குவிஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டீப் டைவ் ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதை நாம் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். கவனிச்சிங்களா, ஆல்மோஸ்ட் 24 மினிட்ஸ்க்கு அழகாக ஒரு பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் நம்ம ஃபார்மேட் மாற்றி கொடுத்துருந்தோம்னா 60 மினிட்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் கிடச்சிருக்கும். ஈவன் ஃபர்தராக என்னுடைய சஜஷன், ஈவன் நீங்கள் ஃபர்தராக இதை வந்து வேற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மில் கொடுத்து நீங்கள் இன்னும் அழகாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கூட யூ கேன் அப்லோட் இட். அண்ட் ஃபைனலாக வீடியோ. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆடியோ பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும், எத்தனை சோர்ஸஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் செலக்ட் பண்ணுறதை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்க போகுது. ஓகே, என்னென்ன சோர்ஸஸ் இன்க்ளூட் ஆகணும் இல்லை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஸோ வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். Welcome to the Explainer. So today we're அண்ட் இந்த இடத்துல ரொம்ப பஃபர் ஆகும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம் முதல்ல. Welcome to the Explainer. So today we're actually going to be transforming your spreadsheet from a frustrating clunky calculator into your own personal, highly One tiny cell reference ship. It's a genuine function pointing to cell 8. Second, in Tamil YouTube tutorial lost error-proof functions. Mental question is in 6. ஒரு டீசென்ட்டான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட், நீங்கள் சேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சேட்டையும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நான் டிஃபால்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதோட ஸ்டைல் எப்படி வேணுங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அதோடைய அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். பட் நாம் இது வரைக்கும் ஷேர் பண்ணலை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷேர், தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இங்கே வந்து ப்ரோ அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த ஒரு கிளைம் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அந்த மெம்பர்ஷிப் பிளான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி யார் மூலியமாக நமக்கு அந்த ஜியோ மூலியமாக ஐ திங்க் ஃப்ரீயாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கிளைம் பண்ணது தான் இந்த ப்ரோ வெர்ஷன். ஓகே, ஸோ அதனால ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு சில லிமிடேஷன்ஸ், லைக் நீங்கள் சோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் சில லிமிடேஷன்ஸ் உண்டே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு புது நோட் புக் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அஃபிஷியல் பேஜுக்கு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண நோட் புக்ஸ் இருக்கும். பெட்டர் நீங்கள் இந்த பேஜை ஒரு புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன விஷயங்களை லேர்ன் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ட்ரை வித் நோட் புக் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.